சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஓர் அற்புதமான தொழில்நேர். ஒரு தடவை நம்ம பெரியவா ஸ்ரீசைலத்துக்கு போயிருந்துட்டோம், ஆன்மீக பயணம். அப்போ நல்லபடியாக முடிச்சுட்டு அங்கே உபன்யாசம் முடிச்சுட்டு எல்லாமே முடிச்சுட்டு கிளம்பிட்டார். அப்போ வர வழியில் மழை கொட்டுன்னு கொட்டுது பயங்கரமாக. அங்கே பல்லக்கில் வரப்போ பெரியவாளுக்கு மனசில் ஒரு சின்ன நம்ம பல்லக்கில் உட்காந்துருக்கோம், தொண்டர்கள் சீடர்கள்லாம் நினைஞ்சின்னு வராளே அப்படின்ட்டு பெரியவா இறங்கிட்டாங்க. இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து வந்திருக்கா. அந்த மழை அடிச்சு தாக்குது, செம மழை. அப்போ இனிமேல் நம்ம பயணம் போக வேண்டாம், எங்கேயாவது ஓரமாக ஒதுக்கிடுவோம் அப்படின்ட்டாங்க பெரியவா. சரிங்க பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பக்கத்தில் ஒரு சிவன் கோவில் இருந்ததுதான். கரண்ட் வேலை இல்லை, இருட்டாக இருந்ததுதான். அப்போ அங்கே அந்த ஊர் பஞ்சாயத்துக்காரர் அவர்கிட்ட தங்குறதுக்கு கூட எல்லாம் அமைச்சு பெரியவா வராங்கன்னு எல்லாமே ரெடி ஆகிட்டு தான். சரிங்க, பெரியவா எப்பொழுதுமே சந்திரமௌலீஸ்வரருக்கு வில்வத்தால் பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிடுவோம். அப்போ விடிஞ்சால் வில்வம் போய் ஊர்க்காரங்கள்ட்டலாம் கேட்டிருக்கா. அந்த ஜமீன்தார்ட்டையும் சொல்லியிருக்கா. சொல்கிறப்ப வில்வமே கிடைக்கலையா. அப்போ அங்கே மாடு மேய்க்கிற சிறுவன் அவன் கண்ணுக்கு தட்டுப்பட்டிருக்கு. அவன் மாடு மேய்க்கிறவன் தாழ்த்தப்பட்ட ஜாதி அப்படின்னு நினச்சிட்டு பெரியவாட்ட அந்த சீடர்கள்ட்டெல்லாம் சொல்லாமல் பதுங்கி வச்சுட்டு போவாராம். இந்த சீடர் நம்மெல்லாம் அலைஞ்சோமே வில்வத்துக்கு, இங்கே வில்வ இலை கூட நிறைய இருக்கே, யார் வச்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி இப்படி அங்கே அந்த ஊரில் 21 நாள் இருக்கிறேன்னு சொல்லிட்டான் தெரியல. அப்படிங்கிறப்ப அந்த 21 நாளைக்கு வில்வ இலை வேணும் கூட அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிறப்ப தான் இந்த சிறுவன் வச்சுட்டு 3 நாள் வச்சுட்டு போயிருக்காங்க. 4 நாள் யார் வச்சுட்டு போயிருக்காங்கிறத பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்ட்டு சீடர்கள்லாம் ஒளிஞ்சிருந்து தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து பார்த்துருக்காங்க. அப்போ வேகமாக கை மட்டும் வச்சுட்டு போகிறத பார்த்து பிடிச்சிட்டாங்களாம் அந்த சிறுவனை, குழந்தைய. அப்போ பெரியவாட்டை கூட்டிட்டு, நான் தான் வச்சேன் சாமி, நான் தாழ்த்தப்பட்ட சாதியில், அதனால் மாடு மேய்க்கிறவன், நான் வச்சா நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சு தான் பயந்துட்டு வச்சேன் சாமி, வேறு ஒன்றும் இல்லை சாமி அப்படிங்கிறப்ப பெரியவா கேட்குறாங்க, உன் பேர் என்ன? புரந்தரகேசவன். ஆனால் புரந்தரதாசன் தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் புரந்தரகேசவன், எங்கள் அப்பா வச்ச பேர் அப்படின்ட்டு சொல்லி. அப்போ கேசவான்னு கூப்பிட ஆரம்பித்தேன். புரந்தரகேசவான்னு முழு நேம் சொல்லி பெரியவா கூப்பிட்றேன். கேசவான்னு கூப்பிட்டுட்டு, உனக்கு ஏது இந்த வில்வ இலை, எங்கேயுமே கிடைக்கலைங்க. இல்லை சாமி, 4 இதுக்கு அப்பால் 4 காடு தாண்டி அங்கே இருக்குது ஒரே ஒரு வில்வ மரம் மட்டும். எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க, இது பூஜைக்கு மட்டும் அபூர்வம் அப்படின்ட்டு இருக்காங்க, அதனால் நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சாமி. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தலையை இப்படி வகுட்டு தடவி பெரியவா எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கான் பாருங்கள், உண்மையிலே செஞ்சுருக்கார். அப்போ உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு இருக்கா நம்ம பெரியவா. சாமி, டெய்லி நீங்கள் இங்கே இருப்பீங்கள்ல சாமி, நான் உங்களுக்கு வில்வம் கொண்டு வரேன், நான் நல்லா பாடுவேன் சாமி, அதனால் டெய்லி நீங்கள் பூஜை பண்ணுறப்ப நான் பாடுறேன் சாமி, தியாகராஜ கீர்த்தனை எனக்கு தெரியும் சாமி. சரிப்பா பாடு அப்படின்னு முதல்ல ஒரு பாட்டு பாடலாம். பாடினோடனே பெரியவாளுக்கு கண்ணெல்லாம் கலங்கி நான் க்ஷேமமாக இருப்பையா அப்படின்ட்டு ஆசீர்வாதம் பண்ணுறப்ப உங்கள் அப்பா எங்கள் அப்பா இறந்துட்டார் சாமி, எங்கள் அம்மா இறந்துட்டார் சாமி, நான் ஜமீன்தார் வீட்டுக்கு மாடு மேய்க்கிறேன் சாமி, இந்த வயசில் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கியே அப்படின்னு நினச்சிட்டு, சரிப்பா போயிட்டு வா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போனது. 2 வாரம் கேட்குறேன் சாமி, நான் எதுக்கும் ஆசைப்பட மாட்டேன், ஒன்று இப்போ கேட்டுட்டேன். எங்கேப்பா கேட்டேன் அப்படின்னா, நான் தான் பாடுறேன்னு சொன்னேன்ல சாமி, அதுதான் அப்படின்னு. பெரியவாளுக்கு பூரிச்சு போயிடுத்தோம். வேறு எதுவும் வேண்டாமா உனக்கு? எனக்கு எதுக்கு சாமி, எல்லாம் வேண்டாம் சாமி, 3 வேளை சாப்பிட்றேன், மாடு மேய்க்கிறேன், சந்தோஷமாக இருக்கேன் சாமி, எனக்கு வேறு எதுவும் வேணாம் சாமி அப்படிங்கிறோம். சரி போயிட்டு வாப்பா. 21 நாள் இப்படி முடிஞ்சிருது.
அப்போ பெரியவா கூப்பிட்றான், நான் போகிறப்ப என்ன சாமி அப்படின்னா, இல்லை இல்லை நான் பயணம் போகிறப்ப ஆன்மீக பயணம் போகிறப்ப சொல்கிறேன்னு சொன்னேன்ல, இன்னொன்று வேண்டுதல் என்னன்னு சொல்லுப்பா. சாமி நான் கேட்கட்டா சாமி? கேளுப்பா அப்படின்னா, சாமி நான் மோட்சத்துக்கு போகணும் சாமி. என்னப்பா அப்படின்னு. இல்லை சாமி, ஆமாம் சாமி, நான் மோட்சத்துக்கு போகணும், எனக்கு அது ஒன்று மட்டும் போதும் சாமி, வேறு எதுவுமே வேணாம் சாமி, பொன் வேண்டாம், பொருள் வேணாம், எதுவுமே வேணாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்து சேவிக்கணும். வேறு எதுவுமே உனக்கு வேண்டாமா? இல்லை சாமி, எனக்கு வேறு எதுவுமே வேணாம், உன் அருள் மட்டும் போதும் சாமி, எனக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன் சாமி, போதும் சாமி அப்படின்னு இப்போ தடவி கொடுத்துட்டு போயிடுறார் பெரியவா. போகிறப்ப ஜமீன்தார்கிட்ட சொல்லிட்டு போகிறேன், இந்த புரந்தர கேசவன், இந்த கேசவனோட எல்லாமே எனக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் மடத்துக்கு அப்பப்போ அனுப்பிச்சுட்டே இருக்கணும் அப்படின்ற. சரிங்க சாமி அப்படிங்கிறார் அவர். பெரியவா காஞ்சிபுரம் போயாச்சு. அப்போ இப்படியே கொஞ்ச நாள் கழித்து திடீர்னு ஒரு நாள் பெரியவா போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணுறார், திருப்பி போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணுறார், திருப்பி ஸ்நானம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணுறார். இப்படி 6 தடவை பண்ணவும் சீரியர்களுக்கெல்லாம் குழப்பமாக இருக்குது. பெரியவா இப்படி பண்ணவே மாட்டாரே அப்படின்னு. திடீர்னு ஒருத்தர் திடீர்னு ஓடி வந்து தந்தி எடுத்துகிட்டு வந்து பெரியவாட்ட கொடுக்குறேன். பார்த்தா அந்த கேசவன், அந்த குழந்தை வந்து கொஞ்சம் பெரியவாகிட்டான். ஆனால் பெரியவா கண்ணுக்கு குழந்தை தானே. இந்த மாதிரி முதல் இதில் வந்து தந்தையில் வந்து ரொம்ப முடியாமல் இருக்கான்னு அது லேட்டாக வந்திருக்கு. அடுத்த தந்தியில் வந்து காரியம் முடிஞ்சிருக்குன்னு வந்துருக்கு. அப்போ தூக்கி வாரி போட்டது. அப்போ சீடர்களுக்கெல்லாம் பெரியவாட்ட சொல்ல போகிறப்ப, எனக்கு தெரியும் அவன் கேசவன் வந்து உயிர் பிரிஞ்சிருக்கு அப்படின்னு. அதனால தான் நான் வந்து சந்திரமௌலீஸ்வர்கிட்ட 6 தடவை அவனுக்கு பிறவி இருக்குது, அவன் வேண்டாம், எனக்கு பிறவியே வேண்டாம், மோட்சத்துக்கு போகணுன்ட்டான். அதனால தான் அந்த 6 தடவை ஸ்நானம் பண்ணி சந்திரமௌலீஸ்வர்கிட்ட வேண்டினேன். அதனால் கேசவன் வந்து மோட்சத்துக்கு போயிட்டான். எவ்வளோ ஒரு அவன் எவ்வளோ புண்ணியம் செஞ்சிருக்கான். பொன் கேட்கல, பொருள் கேட்கல, இதை நடத்தி கொடு, அதை நடத்தி கொடு, எதுவுமே கேட்கல. நேர் கடவுளோட சரணாகதி தான் கேட்டது. கள்ளங்கபடம் இல்லாமல் அந்த குழந்தை பருவத்தில் கேட்டது. பெரியவனாயும் அதே சுபாவத்தில் இருந்தது. பெரியவா நடத்தி கொடுத்துட்டான், கூடவே இருந்து நடத்தி கொடுத்துட்டான். அப்போ தாய்க்கு தந்தை எல்லாமே நம்ம பெரியவா. ஜெய் சங்கர கரகரட்சுமி. சரணாகதியாக நம்ம இருப்போம். நமஸ்காரம்.